சே, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். செத்துடலாம் போல இருக்குடா. சும்மா லூசு மாதிரி பேசிக்கிட்டு அதுக்குன்னு சூசை பண்ணிக்கியா? காதல் தோழியோட வழி என்னன்னு எனக்கு தெரியும். என்ன ப்ரோ, லவ் ஃபெயிலியரா? ஆமாம், ஃபெயிலியர் தான். தண்ணி அடிக்கிறீங்களா? லவ் ஃபெயிலியர்னா தண்ணி அடிக்கணுமா? அப்புறம் என்ன செய்ய போறீங்க? பாட போகிறேன். பாட போறீங்களா? ஆமாம். சரி பாடுங்க. அடியே கிறுக்கி எதுக்கு சிரிச்சி போன? இந்த மியூசிக்கில் ஒன்றுமே இல்லை. பொறுங்க, அப்படின்னா நான் என் கதையை சொல்லுவோம். சரி சொல்லுங்க. அடியே கிறுக்கி எதுக்கு சிரிச்சி போன? இரும்பு மனச முழுசா உருக்கி போன. தினமும் உன் கூட விடுஞ்சானா பேச எழுந்து பாக்குறப்போ பக்கத்துல நீ இல்ல. உடைச்ச கல் போல கிடந்த வழி மேல உன்னை நான் பார்க்கும் அந்த நொடிய நினைச்சு கிடந்து தவிச்ச. அடியே கிறுக்கி எதுக்கு சிரிச்சி போன? இரும்பு மனச முழுசா உருக்கி போன. நானும் வழிய மறந்து போன. வருஷம் எல்லாம் வீண, வயசு கூடுதே. அழுக வந்த போதும் உள்ள அழுது நொந்த. நண்பன் கிட்டத்தானே கொட்டி தீக்குறேன். ரோட்டுல வீதியில் ஒன்ன பாக்குறேன். ஏதேதோ தோணுதே, ஏமாந்து போகிற. உண்மையில் உன் ஏக்கங்கள் நெஞ்சில அடி மனசுல அணை கட்டி வச்ச அணை உடஞ்சு பாயுது. அலை அடிக்குது, கரை ஒதுங்குது, நொர மட்டும் விட்டு போகுது. மொத்த மனசுல நீ இருக்கிற மொத்தமா உனக்கு தோணல. பட்டு நீ கடந்து பத்தியம் இருக்க மறுபடி என்னை சேரடிக்கலையே. அதுக்கப்புறம் என்னாச்சு ப்ரோ? வாழ்க்கை வெறுத்து போச்சு, அனாதையாக ஆன. தன்னால நீயோ வந்த மெய்யாக தோணுமே. வாட விடிஞ்சு போச்சு, நிலாவும் மீறமாச்சு. நீ இல்லாத வாழ்க்கை பொய்யாக மாறுதே. கெஞ்சி நான் கேட்கிறேன், கொஞ்சம் இறங்கடி. நீயாக பேசுன, நீயாக வந்தவ இப்பயே என கண்டாலே நடிக்கிற. ஒண்ணு வாழ வீடு இல்ல சக வீடு, ரெண்டும் கட்டும் நானும் வாழுறேன். என்ன மன்னிச்சிடு இல்ல பொதிச்சிடு, எதுக்கு எப்படி படுத்துற? கண்ணை பார்க்க வேணும், கைய பிடிக்கணும், இதுக்கு தானே எங்குற. மறுபடி நீங்க வந்த சேர இந்த உசுர முடிஞ்சு வைக்கிறாடிய. அடியே கிறுக்கி எதுக்கு சிரிச்சி போன? இரும்பு
மனச முழுசா உருக்கி போன தினமும் உன் கூட விடிஞ்சாடா பேச எழுந்து பாக்குறப்போ பக்கத்துல நீ இல்ல உடஞ்ச கல் போல கிடந்த வழி மேல உன்ன நான் பார்க்கும் அந்த நொடிய நினைத்து கிடந்து தவிச்ச அடியே கிறுக்கி எதுக்கு சிரிச்சி போன இரும்பு மனச முழுசா உருக்கி போன உண்மைதான் ப்ரோ, நீ சொல்கிறதுல உண்மைதான். இந்த காதல் தொழில் வழின்னு சொன்னீங்களே ப்ரோ. ப்ரோ இங்கே ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா? அரை மணி நேரமா நீங்க தான் இங்க உட்காந்துருக்கீங்க. காதல் தோழியோட வள்ளி என்னன்னு எனக்கு தெரியும்.